Hello friends, வணக்கம். Welcome to Malati Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு 10 நிமிஷத்துல சின்ன வெங்காயத்தை வச்சு சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். காரக்குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இது தோசை, இட்லி, சாதம் கூடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி, இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 5-6 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகை சேர்த்துப்போம். வெந்தயம் சேர்த்துப்போம். சீரகம், தாளிப்பெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சாச்சு. வரமிளகாய் சேர்த்துப்போம். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துப்போம். பூண்டை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். முழுசாக இருந்ததுன்னா காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சின்னா வெங்காயம்லாம் கரைஞ்சி போயிடும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகாமல் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், சில்லித்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா பொருள் எல்லாம் பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு அப்படியே நம்ம கொதிக்க விடுவோம். நம்ம 5 நிமிஷம் குழம்பை நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கிளறிடுவோம். பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது
இட்லி தோசை சாதத்துக்கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்மளுடைய சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காய காரக்குழம்பு எவ்வளோ ஈஸியாக சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.